பிக் பாஸ் வாட்டர்மெலனுக்கும் பார்வதிக்கும் அதிகாரத்தை கொடுத்து வீட்டுல உள்ள மத்த கண்டஸ்டன்ஸ கதற விடுவாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்வதிய அழுக வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அதுவும் மத்த கண்டஸ்டன்ஸோட வாட்டர்மெலனும் சேர்ந்து தன் பழிய தீர்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி நல்லாவே தெரியும், போன வீடியோல நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பார்வதிக்கும் வாட்டர்மெலனுக்கு எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்திருந்தாங்க QC டிபார்ட்மெண்ட்ல. அதாவது ஜூஸ் கொண்டு வராங்களே அவங்கள நீங்க என்ன வேணாலும் உங்களுக்காக பணிவிடை செய்ய சொல்லலாம், செஞ்சு கூட அந்த QCல உள்ள அந்த ஜூஸை நீங்க அப்ரூவ் பண்ணிக்கலாம். முக்கியமா தாஜா பண்ணிக்கலாம், டீ காபி எது கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால பார்வதி தான் காலில் கட்டின சிலங்க மாதிரி பயங்கரமா ஆடினாங்க. அதுவும் ஒவ்வொரு ஃபேக்டரி ஜூஸ் ஃபேக்டரிக்குல அங்க போய் சரி என்ன பண்றீங்க, எனக்கு சாதகமா என்ன பண்ணுவீங்க, அதுவும் முக்கியமா அந்த ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல. ஏன்னா பார்வதி நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த 6 ஃபேக்டரி ஓனர் இருக்காங்களே அவங்க சூப்பர் டீலக்ஸ்ல இருக்காங்க. அவங்கள ஒருத்தங்க வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் நம்ம தனக்கும் கிடைக்கும், ஆப்போசிட் உள்ள நார்மல் பிக் பாஸ் ஹவுஸுக்கும் கிடைக்கும். அதனால QCல நான் உங்களோட ஜூஸை அப்ரூவ் பண்ணி உங்களை வின் பண்ண வைக்கிறேன், எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்காவாசி பேரு முக்கியமா FJ, சுபிக்ஷா, சபரி எல்லாருமே என்ன சேர்ந்து சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் உங்களுக்கு தர முடியாது, நாங்க எங்களுக்கு வேலை பாக்குறாங்க தெரியுமா. ஏன்னா வேலை பாக்குறவங்களும் நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ்ல இவங்களோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சரியா, அவங்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு பயங்கரமா காண்டாயிருவா பார்வதி. என்னடா இது, நம்மளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, இப்படி யாருமே நம்மளுக்கு கொடுக்க முடிக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையுமே ஒரு மாதிரி சண்டை போட செய்வாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில கொடுத்துட்டு வராங்கல்ல கூலி தொழிலாளி, அவங்கள கைகால் பிடிக்க அனுப்ப சொல்றது, சாப்பாடு கொண்டு வர சொல்றது, டீ போட்டு கொண்டு வர சொல்றது, இப்படின்ட்டு பயங்கரமா பண்ணாங்க. முக்கியமா கமருதீன்லாம் பார்வதியுடைய தலையை அமைக்கிறது, அரோரா, விக்ரம் இவங்கெல்லாம் வாட்டர்மெலன் கை காலை பிடிச்சு அமைக்க வருது, இப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது கூட கொஞ்சம் பண்ணா இருந்தது. ஆனா போக போக பார்வதிக்கு யாருமே ஃப்ரீ நாமினேஷன்ஸோ பாஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே பார்வதிக்கு செம காண்டாயிருச்சு. அதுக்கப்புறம் நேரே விசிட் போய் முக்கியமா FJ கூட கேட்டா அப்படின்னா FJ மதிக்கவே இல்லை பார்வதியை. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு மதிக்க முடியாது, ஏன்னா அப்ரூவ் பண்ணுங்க, பண்ணாம போங்க அப்படிங்கிற மாதிரி FJ சொல்லிட்டாப்ல. இதனால பார்வதி கடுப்பாயி FJக்கு கீழே தான் கலையரசன் வேலை பார்ப்பான். கலையரசன் அங்க தொடச்சு கிடைச்சு பண்ணிக்கிறான்ல, அதுக்கு பார்வதி என்ன தொழிலாளி வேலையை சுரண்டுறீங்களா, தொழிலாளியை சுரண்ட FJ அப்படின்றது பயங்கரமா கத்துறாங்க. இதை பார்த்து வாட்டர்மெலன் அப்படிலாம் சொல்லக்கூடாது பாரு, அவங்க என்ன இருந்தாலும் ஒரு முதலாளி இல்ல, அவங்களை டீக்ரேட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. பார்வதி கேட்கவே மாட்டாங்க. உடனே இந்த பக்கம் ஆப்போசிட்டா பார்வதிக்கு ஆப்போசிட்டாவே வாட்டர்மெலன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்து வரும் தொழிலாளி FJ, வளர்ந்து வரும் தொழிலாளி FJ அப்படின்ட்டு FJக்கு சப்போர்ட் பண்ணப்பட்டார். இதை பார்த்து பார்வதி இன்னும் கொஞ்சம் காண்டாயிரும். இதுக்கு இடையில என்னன்னா பார்வதிக்கு முட்டை போட்டு இந்த ஒரு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க, அதை நம்ம ஆளு வாட்டர்மெலனை அடிச்சு நவுத்திடுவாரு. இதை பார்த்து பார்வதி இன்னும் காண்டாயிரும். ஏன் சாப்பாடை நீ எதுக்கு சாப்பிட்ட, ஏன் சாப்பாடை நீ எதுக்கு சாப்பிட்ட அப்படின்னா உடனே வாட்டர்மெலன் என்ன பாரு இது, நான் சாப்பாடா என்ன சாப்பாடா இல்ல நம்ம சாப்பாடு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாரு. அதுக்கும் பார்வதி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதை கேட்டு காண்டாயி பார்வதி தனியா போய் என்னென்ன எது சொன்னாலும் புரிஞ்சுக்க முடிக்கிற அப்படின்ட்டு பயங்கரமா திட்டுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு டீலுக்கு வர்ற மாதிரி இருப்பாங்க. அதையும் நம்ம ரம்யா ஜோ கலைச்சு விட்டுருவாங்க. ரம்யா ஜோ நைஸா பல பேர்த்த போட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதிட்ட, இங்க பாருங்க மேடம், நான் என்னோட ஃப்ரீ பாஸை தாரேன், ஆனா இந்த சுபிக்ஷா இருக்கால, சுபிக்ஷாலாம் உங்களுக்கு ஃப்ரீ பாஸ் தரமாட்டேன்னு சொல்றா, சும்மா கண்ணடிக்கிறா, உங்களுக்காக ஃபேவரா பண்ற மாதிரி இருக்கு, அவ ரிஜெக்ட் பண்ணிருங்க, ஏன் இதை உள்ள காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு இடையில வாட்டர்மெலன் அங்க இருந்து வந்தவனே, என்ன பாரு இப்படி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னோடனே, என்ன உங்களுக்கு புரியுதா, இந்த ஒட்டுமொத்த வீடு என்னை வச்சு செய்யறாங்க, இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சுதான் அவங்கள நான் ஏதாவது பண்ண முடியும், நீ என்னடானா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அது FJ எல்லாம் பார்த்தேல என்ன பாடுபடுத்திட்டு இருக்கான், என்ன அவனை இது மூலம் ஏதாவது செய்யலாம்னு பார்த்தனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கண்ட மாணிக்கு வாட்டர்மெலனை திட்டி விட்டுருவாங்க. இதை பார்த்து வாட்டர்மெலன் போனா சரி நம்ம ஒரு டீலுக்கு வருவோம், எனக்கு வினோத்தோட பாட்டில செலக்ட் பண்ணக்கூடாது, அப்ரூவ் பண்ணக்கூடாது, நீ உனக்கு நான் FJயோட இதை அப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டீல் வருவாங்க. சரின்னு ஓகேன்றுவாங்க. இதுக்கிடையில ரம்யா எனக்கு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வாட்டர்மெலன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, சுபிக்ஷாவுக்கும் பண்ணு, சுபிக்ஷா ரொம்ப பண்ணுது இல்ல அப்படின்ன உடனே இங்க பக்கம் ரம்யா ஐயோ நம்ம தோத்து போயிருவோமே அப்படின்ட்டு பாருட்ட போய் சுபிக்ஷாக்கு பண்ணா நான் தோத்து போயிருவோம்ல, அதனால எனக்கு கொஞ்சம் நிறைய பண்ணுங்க, சுபிக்ஷாக்கு கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ன உடனே இது ஒரு காண்டாயிரம். இதெல்லாம் பார்த்துட்டு பார்வதி
வாட்டர்மெலன்ட்ட எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் வாட்டர்மெலனுக்கு புரியாத மாதிரியே இருப்பாரு. அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே வந்து ஒரேடியா ஒதுக்க முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சம் ஃபேவர் பண்ணும்ல அப்படின்ட்டு வந்து மத்த ஹவுஸ்மேட்ஸோட வாட்டர்மெலன் சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்துக்கிட்டு பார்வதியை டைரக்ட் ஆக்ட் பண்ணாம என்ன பாரு இப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆக்ட் பண்ணி உள்ளுக்கு இருந்துகிட்டே பார்வதிக்கு செம ஆப்பு அடிச்சுட்டாரு வாட்டர்மெலன். பார்வதியிலையும் அது செம கடுப்பாயி பயங்கரமா கதறி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில இந்த அதிகாரம் கொடுத்தது வந்து ஹவுஸ்மேட் அழுக வச்சான்னு பார்த்தோம்னா, கடைசியில இவங்க 2 பேரும் பார்வதி வாட்டர்மெலனா அடிச்சு சின்னாபின்னமாயி கதறாங்கன்னு தாங்க சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.